வணக்கம் உறவுகளே, இது சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல். கடந்த 18ஆம் நாளன்று பிரான்சில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் தமிழின் அழிப்பு நினைவெழுச்சி நாள் நிகழ்விலே தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்கள் உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அந்த உரையிலே அவர் கூறிய சில முக்கியமான விடயங்கள் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் செயலகத்தை பொறுத்தவரையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படக்கூடிய ஒரு புறநிலை இருக்கின்றது. அது என்ன என்பதை பற்றி இன்றைய உசாவலிலே நாங்கள் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த 16 ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தாயகத்தில் உள்ள செயற்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு மிக பெரும் சவால் தமிழீழ தாயகத்திலே இறுதி யுத்தத்திலே தமிழீழ மக்களுக்கு இழைக்கப்பட்டது இன அழிப்பு என்பதை நிரூபிப்பதிலும் அதற்கான ஆதரவை திரட்டுவதிலும் உள்ள இடையூறுகள் தான். அதில் முக்கியமாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது இன அழிப்பு அல்ல, அது ஒரு வெறும் போர்க்குற்றம் அல்லது மானிடத்திற்கு எதிரான குற்றச்செயல், அதாவது war crimes அல்லது crimes against humanity என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு தான் பெரும்பாலான உலகத் தலைவர்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றது. இதை குறிப்பாக உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு ஆயுத மோதல்கள் முடிவடைந்து ஒரு சில நாட்களில் டைம்ஸ் பத்திரிகை, முதலில் பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகிற டைம்ஸ் பத்திரிகை 20,000 வரையான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்து வந்த ஆண்டிலே 2010ஆம் ஆண்டிலே சில அமைப்புகள், இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் போன்ற அமைப்புகள் வந்து 70,000 80,000 வரையான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கணிப்பை, அதாவது மக்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற வருகின்ற தகவலின் அடிப்படையில் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் 2011ஆம் ஆண்டு கோர்டன் வெய்ஸ், ஐநாவினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியாக இருந்த யுத்த காலத்திலே அவர் சொன்னார், ஒரு 30,000 40,000 வரையான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. அதே ஆண்டு பான் கி மூன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஐநா ஒரு ஒரு பீடம் ஒன்று, இதை பற்றி விசாரிப்பதற்கு உருவாக்கப்பட்ட பீடம் வந்து தெரிவித்தது, இந்த 70,000 80,000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று. அதே நேரத்திலே வந்து ராயப்பி ஜோசப் அவர்கள் அந்த கால பகுதியிலே ஒரு கருத்தை வெளியிட்டார். என்னவென்றால், வன்னியிலே யுத்தம் நடைபெற்ற கால பகுதியிலே வாழ்ந்த மக்களுடைய எண்ணிக்கை அரசாங்கத்தினுடைய திணைக்களங்களின் பதிவின்படி 4,40,40,000 என்றும், ஆனால் யுத்தம் முடிவடைந்ததாக கூறப்பட்ட கால பகுதியில் தங்களிடம் வந்து 2,93,000 வரையான மக்கள் தான் வந்து சேர்ந்ததாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்ததன் அடிப்படையிலே மிகுதி 1,46,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி அவர் எழுப்பியிருந்தார். அப்ப இவ்வாறாக வந்து ஒரு பெருந்தொகையான தமிழ் மக்கள் கொன்று வைக்கப்பட்டோ அல்லது காணாமல் செய்யப்பட்டோ இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிந்திருந்த ஒரு சூழலிலும் கூட இதனை வெறும் ஒரு போர்க்குற்றமாக, மாநிலத்துக்கு எதிரான குற்றச்செயல்களாக மட்டும் வரையறுக்கின்ற ஒரு போக்குத்தான் உலக நாடுகள் மத்தியிலே இருந்து வந்தது. ஐநா மன்றத்தை பொறுத்தவரையிலும் கூட அப்படியான ஒரு அணுகுமுறையை தான் அவர்களும் பின்பற்றி வந்தார்கள். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், 2013ஆம் ஆண்டு ஈழத்தீவிற்கு ஒரு பயணம் ஒன்றை ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை, ஒரு தமிழர், தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட தமிழர் மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போது அவரிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது, இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை ஆண்டு. அதற்கு அவர் ஒரு ஆங்கிலத்திலே ஒரு பதிலொன்றை சொல்லியிருந்தார். அதை உங்களுக்கு வாசிக்கின்றேன். அவர் சொல்கின்றார், ஜெனோசைட் இஸ் அ பர்டிகுலர்லி லீகல் வேர்ட். இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என்பது ஒரு சட்டபூர்வமான ஒரு சொல். Since I was a judge on the Genocide Tribunal, to say that there has to be proof of an intent to destroy in whole or in part a nation or group. அதாவது தான் ஒரு நீதிபதியாக, இனப்படுகொலை நடுவர் மன்றம் ஒன்றினுடைய நீதிபதியாக இருந்தவர் என்ற வகையிலே ஒரு இனப்படுகொலை நடந்தது என்று சொன்னால் அதற்கு அந்த இனத்தை முழுமையாகவோ பகுதியாகவோ அழிப்பதற்கான நோக்கம் இருந்திருக்க வேண்டும். This is what happened in Rwanda. ருவாண்டாவில் இதுதான் நடந்தது.
தட் இஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் ஜெனசைட். அது ஒரு இனப்படுகொலைக்கான தெளிவான ஒரு சம்பவம். ஹவெவர் இட்ஸ் நாட் ஃபார் மீ டு ஜட்ஜ். ஆனால் இந்த தமிழர்களுடைய பிரச்சனை பற்றி நான் தீர்ப்பு வழங்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தமிழராகிய நவநீதம் பிள்ளை அம்மையாரை வந்து இந்த இனப்படுகொலை என்ற அல்லது இன அழிப்பு என்ற அந்த சொற்பிரயோகத்தை தமிழ் மக்கள் விடயத்தில் பயன்படுத்துவதிலே தயக்கம் காட்டினார். இது 2013ஆம் ஆண்டு அவர் சொன்ன ஒரு ஒரு கருத்து. அப்ப இன்றைக்கு பெரும் போராட்டத்துக்கு பின்னர், இன்றைக்கு கனடாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 2022ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் வந்து தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை தான், இன அழிப்பு தான் என்ற ஒரு தீர்மானத்தை வந்து கனடிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. இப்பொழுது இனப்படுகொலை விழிப்பூட்டல், தமிழ் இன படுகொலை விழிப்பூட்டல் கற்கைகள் என்றெல்லாம் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. பிராம்டனிலே இந்த 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 மாதம் வந்து இன அழிப்பு ஒரு தூவி ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, முன்னாள் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் சரி, இன்றைய கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களும் சரி, இதை வந்து இன அழிப்பு நினைவு நாள் என்றுதான் இதை மே 18 சொல்கின்றார்கள். ஆனால் மற்ற தலைவர்களை பார்த்தீர்கள் என்றால், மற்ற உலக தலைவர்களை பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக பிரித்தானியாவுடைய பிரதமரை எடுத்தீர்கள் என்றால், அப்படியான சொற்பதை அவர்கள் பாவிப்பதில்லை. பெருந்தொகையான ஒரு மனித உரிமை மீறல் அல்லது மிக பெரும் கொலைகள் நடந்ததாகத்தான் அதனை பதிவு செய்கின்றார்கள். அப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த நவநீதம் பிள்ளை அம்மையார் சொன்ன அந்த அந்த இன்டென்ட் அல்லது நோக்கம் என்பது நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் தான் இந்த நீண்ட காலமாகவே இருக்கின்ற ஒரு விடயம். இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற இனப்படுகொலை சம்பந்தமாக இருக்கின்ற சட்டபூர்வ வரவணக்கணத்திலே ஒரு 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 சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் இதுக்கு காரணமாக இருக்குது. முதல் நாள் அதை பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த தேசத்தின் புதல்வியினுடைய உரையிலே அந்த முக்கியமான அவர் சொன்ன அந்த விடயத்தை வந்து நாங்கள் அதோடு பொருத்தி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து, நீங்கள் ஐரோப்பிய வரலாற்றை படித்து பார்த்தவர்களாக இருந்தால், அந்த நாட்களிலே வந்து ஒரு ஒருவரை கொல்வது அல்லது அவருடைய உயிரை போக்குவது என்பது பல்வேறு விதமான குற்றங்களாக வரையறுக்கப்பட்டிருந்தது. உதாரணமாக ரெஜிசைட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மன்னனை கொள்வது ரெஜிசைட் என்று சொல்லப்பட்டது. அதுபோல் வந்து தந்தையை கொள்வது பாரிசைட் என்று சொல்லப்பட்டது. தாயை கொள்வது மேட்ரிசைட் என்று சொல்லப்பட்டது. ஒரு தனிநபரை யாரோ ஒருவரை கொன்றால் அது வந்து ஹோமிசைட் என்று சொல்லப்பட்டது. இப்படி இந்த ஒவ்வொரு விதமான இந்த சைடு என்று சொல்லப்படுகின்ற இந்த சொற்பதத்தோடு ரெஜி, பரி, மேட்ரி, ஹோமி என்ற சொற்பதங்கள் இணைக்கப்பட்டன. ஆனால் ஒரு இனம் கொல்லப்படுவது அந்த காலத்திலே எந்த விதத்திலும் வந்து ஐரோப்பிய வரலாற்றிலே பதிவு செய்யப்படவில்லை. 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னர் ரஃபாயல் லெம்கின் என்று சொல்லி ஒரு யூத சட்டத்தரணி ஒருவர், அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் வந்து இந்த 60 லட்சம் யூதர்கள் அல்லது 6 மில்லியன் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்ட சம்பவத்தை வெறுமனமே ஒரு போர்க்குற்றமாகவோ அல்லது மானிடத்திற்கு எதிரான குற்றமாகவோ நாங்கள் அல்லது ஒரு சாதாரணமான ஒரு 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 பெருந்தொகையான ஒரு கொன்று குவிப்பாகவோ நாங்கள் வந்து இதை வந்து வரையறுக்க முடியாது. இது ஜெனோசைட் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு சொற்பிரயோகம் ஒன்றை அவர் உருவாக்கினார். அதாவது இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு என்ற அர்த்தத்திலே வந்து அந்த ஜெனோசைட் என்ற சொற்பிரயோகத்தை அவர் உருவாக்கினார். ஆனால் அந்த உண்மையில ஆரம்பத்திலே அவர் அந்த ஜெனோசைட் என்ற சொற்பிரயோகத்தை உருவாக்கிய போது அதற்கு ஒரு பரந்த வரவிலக்கணத்தை கொடுத்தார். என்னென்னு சொன்னால், ஒரு மக்களை, அது வந்து ஒரு தேசமோ தேசம் இல்லையோ அது பிரச்சனை இல்லை, அந்த ஒரு மக்கள் சமூகத்தை பகுதியாகவோ முழுமையாகவோ அழிப்பது, அது அழிக்கும் நோக்கத்தோடோ நோக்கம் இல்லையோ அந்த பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு சமூகத்தை அழிப்பது, அந்த அழிப்பென்பது அவர்களை கொன்று குவிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய பண்பாட்டை சிதைப்பது, அவர்களுடைய மொழியை இல்லாதொழிப்பது, அவர்களுடைய வரலாற்றை அழிப்பது, அவர்களை நாட்டை விட்டு நாடு கடத்துவது, இவையெல்லாம் வந்து ஜெனோசைட் என்ற வரையறைக்குள் வரும் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்னிறுத்தி ஒரு அரசியல் வரவிலக்கணம் ஒன்றை உருவாக்கினார் ஜெனோசைட் என்பதற்கு. ஆனால் அதோடு அவர் நின்று விடவில்லை. வெறுமெனவே ஒரு ஜெனோசைட் என்ற யூதர்களுடைய
படுகொலையை நான் வரையறுக்காமல் இது ஒரு சட்டபூர்வமாக்கப்பட வேண்டும், இப்படியான படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் உலக நாடுகளுக்கு சில அழுத்தங்களை கொடுத்தார். சில உலக நாடுகளும் அதற்கு இணங்கின. அதன் அடிப்படையில் ஜெனசைட் கன்வென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இனப்படுகொலை சாசனம் உலகிலே பெரும்பாலான நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதை வேடிக்கையினால் ஸ்ரீலங்காவால் கூட ஸ்ரீலங்காவோட ஏற்றுக்கொண்ட ஒரு சாசனம் தான் இந்த ஜெனசைட் கன்வென்ஷன் என்பது. அப்போ இந்த ஜெனசைட் கன்வென்ஷனில் இருக்கிற பிரச்சனை என்னென்று சொன்னால், அது ஒரு சட்டபூர்வமான சர்வதேச சட்டத்தின் கீழ் அது வருவதால் அல்லது இன்டர்நேஷனல் லோ என்பதற்குள் வருவதால் அதற்கான வரவிலக்கணம் ரஃபேல் லெம்கின் அவர்கள் உருவாக்கிய வரவிலக்கணத்தை விட சற்று கட்டுப்பாடுகளை கொண்டதாக இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இனத்தினுடைய பண்பாட்டையோ மொழியையோ அளிப்பது ஜெனசைட் என்ற வரையறைக்குள் வராது. ஒரு இனத்தினுடைய கட்டமைப்பை அளிப்பது, அதாவது இப்போது உங்களுடைய சிலர் சொல்வார்கள் ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் என்று சொல்லி, அதாவது இன கட்டமைப்பு அளிப்பு. சிலர் சொல்வார்கள் கட்டமைக்கப்பட்ட இன அளிப்பு என்று. அப்படி அல்ல, அதன் பேர் இன கட்டமைப்பு அளிப்பு. இந்த இன கட்டமைப்பு அளிப்பெல்லாம் அந்த வரையறைக்குள் வராது ஜெனசைட் கன்வென்ஷனுக்குள்ள. அது எப்படி அந்த வரையறை வருது என்றால், எல்லா குற்றங்களையும் இது ஒரு ஜெனசைட் என்பது ஒரு பாரதூரமான குற்றமாக, மிக மோசமான குற்றமாக இருக்கிறதால அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஜெனசைடுக்கு இன்டென்ட் நிரூபிக்கப்பட வேணும். அதாவது ஒரு இனத்தை பெருந்தொகையாக கொன்று குவிப்பது, அதாவது முழுமையாகவோ பகுதியாகவோ அழிப்பது மட்டுமல்ல, அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கொன்று குவிப்பு அல்லது அந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தில் உள்ள இருக்கின்ற கட்டுப்பாடு. அது மிகவும் அதன் காரணமாக உலகிலே இன்றும் பல படுகொலைகள் நடந்தாலும் அவற்றை நிரூபிக்க வேண்டும், அது அந்த அந்த நோக்கத்தோடு தான் அவை நடைபெற்றவை என்பதை நிரூபிப்பதிலேயே அந்த ஒடுக்கப்பட்ட இனங்கள் இன்றும் அல்லாடிக்கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் நிலவுகின்றது. இதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, ஒரு பரந்த ஒரு வரவிலக்கணத்தை சட்டத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து விட்டால் அது பிறகு சின்ன சின்ன விடயங்களையும் இந்த ஜெனசைட் என்று பார்க்கின்ற ஒரு தன்மையை கொண்டு வந்துவிடும். உதாரணமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் கடந்த ஆண்டு குர்திஸ்தானுக்கு சென்றிருந்த போது அங்கே அந்த சதாம் ஹுசேன் ஆட்சியில் நடந்த இனப்படுகொலை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில ஊடகவியலாளர்கள் எழுப்பி சொன்னார்கள், இப்போதைய ஈராக்கிய மத்திய அரசாங்கம் தங்களுடைய பணியாளர்களுக்கு, குர்திஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. அப்போ சம்பளம் கொடுப்பாமல் நீண்ட பல மாதங்களாக வைத்திருக்கின்றது, அதனால் அதுவும் ஒரு ஜெனசைட் என்று சொன்னார்கள். அப்போ இப்படி ஒரு பரந்த ஒரு வரவிலக்கணத்திற்குள் இந்த ஜெனசைட் என்பது வந்துவிடும் என்பதற்காக ஒன்று இப்படி ஒரு வரவிலக்கணம் கொண்டு வரப்பட்டது, வரையறுக்கப்பட்ட ஒரு வரவிலக்கணம். அதாவது நோக்கம் காட்டப்பட வேண்டும், என்ன இந்த இனத்தை அழிக்கும் நோக்கத்தோடு தான் இந்த இனம் கொல்லப்பட்டது அல்லது பாதியாக கொல்லப்பட்டது, முழுமையாக கொல்லப்பட்டது என்பது காண்பிக்கப்பட வேண்டும், நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற வாதம் வைக்கப்பட்டது. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகிலே பல நாடுகள், இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு முன்னர் பல நாடுகள் இனங்களை அழித்த நாடுகள்லாம். ஒரு சின்ன உதாரணமாக சொல்லுவோம், இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற செவிந்திய மக்கள் எத்தனை பேர் கொன்று குவிக்கப்பட்டார்கள், அல்லது நீங்கள் மத்திய அமெரிக்காவோ அல்ல தென் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்கே எத்தனை மாயா சிங்காஸ் எத்தனை பேர் எத்தனையோ மில்லியன் கணக்கில் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். ஹிட்லர் செய்ததை விட மிக மோசமான இன அழிப்பு ஐரோப்பிய குடியேற்றவாதிகளால் நிறைவேற்றப்பட்டது அந்த காலத்திலே. ஐரோப்பிய குடியேற்றவாதிகள் மட்டுமில்லை, உலகிலே எல்லா நாடுகளும் இப்படியான இனப்படுகொலைகளை நிறைவேற்றி தான் இருக்கின்றன. எனவே அதன் காரணமாக இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வரையறைக்குள்ளே ஜெனசைட் கன்வென்ஷன் உள்ளடக்கி கொண்டது. அப்ப இதுதான், இந்த வரைவிலக்கணத்தை தான் இன்று ஐசிசி, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் பின்பற்றுகின்றது. அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு அடிப்படையாக இருக்கின்ற ரோம் ஸ்டாட்யூட் இப்படியான ஒரு வரவிலக்கணத்தை தான் பின்பற்றுகின்றது. அப்ப இதை சாக்கா வைத்துக்கொண்டு ஒரு தரப்பு இது நடந்த இனப்படுகொலை அல்லது இனப்படுகொலை நிரூபிக்க வேண்டும் என்றால் இன்டென்ட் காட்டப்பட வேண்டும் போன்ற வாதங்களை முன்வைக்கிறார்கள். உண்மையிலேயே எல்லாருக்குமே தெரியும் இது நடந்தது இனப்படுகொலை தான் என்பது பலருக்கு தெரியும், அதை வெளியில சொல்லாதவர்கள் கூட தெரியும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். 2017 ஆண்டு தன்னுடைய பதவியிலிருந்து பராக் ஒபாமா அவர்கள் விலகிக் கொள்கிறார். அவர் விலகிய பின்னர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார், த ப்ராமிஸ் லேண்ட் என்று சொல்லி. அப்போ அந்த புத்தகத்தில் அவர் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது
எத்னிக் ஸ்லோட்டர் என்று தான் எழுதியிருக்கின்றார். எத்னிக் ஸ்லோட்டர் என்றால் நீங்கள் அதை மொழிபெயர்த்து பாருங்க. எத்னிக் என்று சொன்னால் என்ன? எத்னிசிட்டி என்றால் இனம். ஸ்லோட்டர் என்று சொன்னால் ஒருவர் இருவரை கொள்வதல்ல. அதாவது மிருகங்களை பெருந்தொகையாக கொள்வதைத்தான் ஸ்லோட்டர் என்று சொல்வார்கள். அதாவது ஒருவரை கொள்வது வெட்டி கண்ட துண்டமாக வெட்டி கொள்வதுதான் ஸ்லோட்டர். ஆனால் கூடுதலாக மிருகங்களை வகை தொகையின்றி கொண்டு போய்தான் ஸ்லோட்டர் என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு எத்னிக் ஸ்லோட்டர் என்று சொன்னால் இனக்கொன்று குவிப்பு என்று நாங்கள் சொற்பெயர்ச்சி செய்யலாம். இதை மொழிபெயர்ப்புக்கு உட்படுத்தினோம் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் இனப்படுகொலை. அப்ப அவர் ஆங்கிலத்திலே ஜெனோசைட் என்பதை பாவிக்காமல் எத்னிக் ஸ்லோட்டர் என்பதை பாவிக்கிறார் என்று சொன்னால் நாளைக்கு தான் எத்னிக் ஜெனோசைட் என்று பாவித்து விட்டால் இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையிலே பாதிப்பை கொண்டு வரும் என்பதற்காக நுட்பமாக அதை ஒபாமா என்னுடைய புத்தகத்தில் எழுதிட்டு போயிருக்காரு. ஆனால் அது முக்கியமான ஒரு பதிவு. ஒபாமா சொன்ன அந்த விஷயம் எதிர்காலத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வலுவான ஒரு விடயமாக அமையும் என்பது மட்டும் நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஜெனோசைட் என்பதை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உதாரணமாக நாங்கள் நான் குர்திஸ்தான் அவர்களுடைய குர்திஸ்தானுக்கு சொந்த காலப்பகுதியில் அங்கே நடந்த அந்த இனப்படுகொலை, சதாம் ஹுசேனின் ஆட்சி நடந்த இனப்படுகொலை பற்றி சில அங்கிருந்த அரசியலாளர்களோடு உரையாடிய போது அவர்கள் எனக்கு காண்பித்தார்கள் சில ஆவணங்களை. அதாவது சதாம் ஹுசேன் உத்தரவு பிறப்பித்தார், இந்த குர்திஸ் மக்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள், இவர்கள் இருக்கவே கூடாது, இவர்கள் இன்ஃபிடல்ஸ், அதாவது கடவுளுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் அவர் எழுதிய அவர் பிறப்பித்த உத்தரவுகள், அவருடைய தளபதி கெமிக்கல் அலி போன்றவர்கள் பிறப்பித்த உத்தரவுகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால அந்த இனப்படுகொலைக்கான நோக்கம் இருந்ததை அவர்களால் நிரூபிக்க முடியுது. தமிழ் மக்களை பொறுத்தவரை இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் தமிழ் மக்களை கொல்ல வேணும், தமிழ் மக்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர்களும் வெளிப்படையாக சொல்லதில்லை. இதுவரை காலமும் சொன்னதில்லை. ஒரே ஒருவர் ஜிஆர் ஜெயவர்தன 83ஆம் ஆண்டு ஆடி கலவரம் என்று சொல்லப்படுகிற அந்த இனாளிப்பு நடக்கிறதுக்கு முதல் பிரித்தானிய பத்திரிகையாளர் ஒருவருக்கு கொடுத்த செவியில சொன்னார், தமிழ் மக்களை தான் பட்டினி போட்டால் சிங்களவர்கள் சந்தோஷப்படுவார்கள் சொல்லி. அந்த அளவுக்கு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். தமிழ் மக்களை பெரிதானிப்பு அவருடைய கருத்தை பெரிய சிந்திக்க முடியாதுன்னு சொன்னார். அப்போ எங்கேயாவது சில பேர் சொல்லி நம்ம இது இனப்படுகொலைக்கான ஒரு நோக்கத்தை காட்டுதானே என்று சொன்னால் ஜிஆர்ஜியபத்தினா ஒரு சட்டத்திறனி. அவர் மிக நுட்பமாக சொன்னார் என்று சொன்னால் இப்படி நான் செய்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னார் தவிர இப்படி நான் செய்ய போறேன், செய்ய விருப்பம் எனக்கு இருக்கு, இப்படி இவர்களுக்கு செய்தியாக வேணும் என்ற வசனத்தை ஜிஆர்ஜியபத்தினா சொல்லிடுறேன். அதனால தான் இன்றைக்கும் அந்த 83 கருப்பு ஆடி பற்றி ஒரு ஒரு எல்லா மட்டத்திலையும் நாங்கள் ஒரு கன்சென்சஸ் என்று சொல்லுவோம். ஒரு எல்லா தரப்புமே ஒரு இணக்கப்பாடு இன்னும் வரையில 83 ஆடியில் நடந்தது இனாளிப்புன்னு சொல்லி. அதுபோலதான் எங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை கோத்தபாய ராஜபக்ச சொன்னார், இந்த பாதுகாப்பு வேலையங்களுக்கெல்லாம் மக்கள் இருக்கணும், அதுக்கு வெளியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. பல அதுபோல இவ்வளவு மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று உண்மையில ஒரு 4 லட்சம் மக்கள் இருந்த கண்ணியில 70,000 மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி சாப்பாடு எல்லாம் குறைச்சி அனுப்பினார்கள். இதுகளெல்லாம் இனப்படுகொலை நோக்கத்தை கொண்டவை என்று சொல்லி நாங்கள் வாதிட்டாலும் இனத்தை அழிக்கும் நோக்கத்தோடு இவர்கள் செய்தார்கள் என்று எங்களால் சொல்ல முடியாம இருக்கு. அப்ப இப்படியான நிலையில எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னு சொன்னால் எப்படி இந்த நோக்கத்தை நாங்கள் நிரூபிக்க போறோம். உண்மையில சுமந்திரன் போன்றவர்கள் கூட இப்படி சொல்லியிருக்கிறார், அது இனப்படுகொலை என்பது நிரூபிக்க முடியுமா, இது இனப்படுகொலை இல்லை என்று அவர் சொன்னதாக நான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்திருக்கிறேன். அப்ப இதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் யுகோஸ்லாவியாவில் நடந்த இனப்படுகொலைகள் பற்றி, மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் பற்றி அல்லது பாரதூரமான மனித படுகொலைகள் பற்றிய விசாரணைகள் ஒரு சர்வதேச நடுவர் மன்றம் நடத்தியது. ட்ரைபியூனல், இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரைபியூனல் நடத்தியது. அந்த ட்ரைபியூனல்ல ஒரு வழக்கொண்டு எடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் நீதிபதி சொன்னார் என்று சொன்னால் இந்த கொலை செய்தவர்கள் வெளிப்படையாக தாங்கள் இந்த இனத்தை கொல்ல வேணும், அதுவும் குறிப்பாக சேர்பியர்கள் போஸ்னியர்களையோ அல்லது ஏனைய இனங்களையோ கொல்ல வேணும் என்று எல்லா சந்தர்ப்பங்களையும் வெளிப்படையாக சொல்லியது. அப்ப அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு எப்படி இனப்படுகொலை குற்றத்திற்காக தண்டனை கொடுக்கலாம் என்று பார்த்தபோது அந்த நீதிபதிகள் ஒரு வரையறை ஒன்றை உருவாக்கினார்கள். எப்படி என்று சொன்னால் அந்த
இழைக்கப்பட்ட படுகொலைகள் அல்லது அரங்கேற்றப்பட்ட படுகொலைகள் அதனுடைய புறநிலை என்ன, அந்த படுகொலைகளுக்கு வேறு ஏதும் காரணங்கள் இருந்ததா? வேறு ஏதும் காரணங்கள் இல்லை என்று சொன்னால் இதனை ஒரு ஜெனசைட் என்று நாங்கள் இன்ஃபர் பண்ணலாமா? இன்ஃபர் என்று சொன்னால் உய்தறிகிற என்று சொல்வார்கள் தமிழ்ல. அப்ப அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஒருவரை தெரிவு செய்து இவர் செய்த இந்த கொலைகள் என்னுடைய நோக்கம் ஒரு அந்த மக்களை முழுமையாக அல்லது பகுதியாக அழிக்கும் நோக்கத்தை கொண்டனவா என்பதை எப்படி நாங்கள் தீர்மானிப்பது என்று சொன்னால், முதலாவது வேற நோக்கங்கள் அவருக்கு இருந்தால், அப்போ உதாரணமாக ஓகே அவருக்கு ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டா, கிராமத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை அவர் கொண்டார் என்று சொன்னால் அந்த கிராமத்தின் மீது ஏதாவது தனிப்பட்ட வெறுப்பு அவருக்கு இருந்ததா, அல்லது அந்த கிராமத்தை சேர்ந்த சில கிளர்ச்சிக்காரர்கள் அல்லது ஆயுதம் தாங்கியவர்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் அதுக்கு பழிவிற்கும் முகமாக இவர்கள் இதை செய்தார்களாம். அப்ப அந்த வேறு நோக்கங்கள் இல்லை என்று சொன்னால், வேற நோக்கங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த கொலை பெருந்திரளான மக்களை கொள்ளும் நோக்கத்தோடு நடத்தப்பட்டிருந்தால் அங்க இனத்தை அழிக்கிறதுக்கான நோக்கம் இருக்கு என்பதை நாங்கள் உயிர்த்தறியலாம் என்ற தீர்ப்பைத்தான் அது இன்றைக்கு ஒரு ஜுடிஷியல் பிரசிடென்ட், அதாவது நீதிமன்றத்தால் உருவாக்கப்படுற சட்டங்கள் இருக்கு, அதை கேஸ் லோன்னு சொல்வார்கள் அல்லது ஜுடிஷியல் பிரசிடென்ட் சொல்வார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இது நாங்கள் உயிர்த்தறிந்த அடிப்படையில் ஒரு இனத்தை ஒரு பகுதியாகவோ முழுமையாக அவர்கள் கொன்றிருந்தால் அந்த கொன்றதற்கான நோக்கத்தை எங்களால் நேரடியாக அறிய முடியவில்லை என்று சொன்னால், அதை அழிக்கும் நோக்கத்தோடு தான் அதை செய்தார்கள் என்பதை எங்களால் அறிய முடியவில்லை என்று சொன்னால் வேறு காரணங்கள் இருக்கின்றவனாவா என்பதை பார்க்க வேணும். வேறு காரணங்கள் இல்லை என்றால் இது ஜெனசைட் இன்டென்ட் என்பதாக பார்க்கலாம் என்று அந்த தீர்ப்பிலே சொன்னார்கள். அதுதான் இன்று ஒரு ஜுடிஷியல் பிரசிடென்டாக இருக்கின்றது என்றால் பல இன படுகொலை சம்பந்தமான வழக்குகளிலே அந்த நோக்கம் என்பது அவ்வளவு இலகுவாக நிரூபிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதில்லை. அதனால இன்ஃபர் பண்ணி உயிர்த்தறிந்து அந்த இன்டென்டை நிரூபிக்கலாம் என்ற நிலைக்கு இன்றைக்கு சர்வதேச ரீதியில் இருக்கிற நீதிமன்றங்கள் வந்திருக்குது. அப்ப இப்ப கேள்வி, இந்த துவாரகா அவர்கள், எங்களுடைய தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்கள் கூறிய அந்த அவருடைய உரையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப அண்மையில சில வருடங்களாக, அதுவும் 2021ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எப்படி என்று சொன்னால் 2014 ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு விசாரணை நடந்தது. அதுக்கு பிறகு 2021 நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் அங்க ஈழத்தீவில் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த ஆயுத மோதல்கள்ல விளக்கப்பட்ட சர்வதேச குற்றங்கள், போர்க்குற்றங்கள், மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள், இன அழிப்பு, மற்ற ஏனைய குற்றங்கள், அதாவது மனிதநேய சட்டமீறல்கள் பற்றிய ஆதாரங்களை திரட்டச் சொல்லி ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளருடைய செயலகத்துக்கு ஒரு ஆணையை ஐநா மனித உரிமைகள் பேரவை வழங்கியது. அதன் அடிப்படையில் பல ஆதாரங்கள் திரட்டப்படுகிறது. அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய வகையிலான ஆதாரங்களாக அவை இருக்க வேண்டும் என்று. அதில் ஒரு விடயம் என்ன என்று சொன்னால், அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அண்ணியுடைய படுகொலை, வெள்ளக்கடியோட போகைக்குள்ள அவர் படுகொலை செய்யப்பட்டது பற்றின ஒரு விசாரணை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆவணங்கள் திரட்டுகிறார்கள். அந்த கோணம் எப்படி என்று சொன்னால், இது ஒரு இனப்படுகொலை நோக்கத்தோடு தான் பானடேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரா, புலித்தேவன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரா, அதுபோல வெள்ளக்கொடியோட சரணடைந்த மற்றவர்களும் அப்படி படுகொலை செய்யப்பட்டார்களா என்ற ஒரு விசாரணையும் ஆய்வும் அது பற்றின ஆவணங்களை திரட்டும் நடவடிக்கை ஒன்று நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாக அது நடந்து கொண்டிருக்குது. சந்தடி இல்லாமல் அது நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதில் பார்த்தோம் என்று சொன்னால் ஏன் எந்த அடிப்படையில் நடேசனுடைய படுகொலை ஒரு இன அழிப்பு நோக்கத்தை கொண்டதாக இருக்கும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், முதலாவது நடேசன் அண்ணன் போகும்போது அவர் அந்த முள்ளிவாய்க்கால் வரையத்தில் சண்டை பிடிக்கல. அவர் ஒரு ஆயுதம் தாங்கிய போராளி கிடையாது. அப்போ அவரை
அவர் வெள்ளக்கொடியோடு பேச சென்ற அவரை இராணுவம் வரவேற்று அவரை கூட்டிக் கொண்டு போயிட்டு தான் பிறகு அவரை கொண்டிருக்கின்றதுக்கு சாட்சி வந்து ஐநாட்டே இருக்குது. அப்போ அவரை வரவேற்று கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் கொன்றார்கள் என்று சொன்னால், சண்டை முனையில் அவர் நின்று ஒரு இராணுவ சில பேரை கொண்டிருந்தால் வந்து ஓகே, அவரை வந்து அந்த ஆத்திரத்தில் கொண்டிருக்கலாம் என்று சொல்லலாம். அல்லது அவர் இருந்த பகுதிக்குள்ள இயக்கம் இருந்து சண்டை பிடிச்சது, அதன் காரணமாக அவர் சுடப்பட்டார் என்று சொன்னால் வந்து சரி, அதுவும் வந்து ஜெனசைடல் இன்டென்ட் இல்லை என்று பார்க்கலாம் வந்து. ஆனால் அவரை கொள்வதற்கு வேறு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னால், அந்த யுகோஸ்லோவியா ட்ரைபியூனலில் நடந்த அந்த ஜுடிஷியல் பிரசிடென்டின் படி நடேசனுடைய படுகொலையும் வந்து ஒரு இனப்படுகொலை நோக்கத்தை கொண்டதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நடேசனுடைய படுகொலையினுடைய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் வந்து அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து ஒரு கணிப்பொண்டு வச்சிருந்திருக்கும். தேசிய தலைவர் அவர்கள் அந்த யுத்தத்தில் கொல்லப்படுவாராக இருந்தால் அவருக்கு பிறகு யார் வந்து ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்தால் யார் வந்து அந்த இயக்கத்தை அரசியல் ரீதியாக நடத்துவார்கள் என்று பார்த்தால் அரசியல் துறை பொறுப்பாளர் என்ற வகையில் நடேசன் தான் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ நடேசனுக்கு எதிராக சில கடந்த காலத்தில் அவர் இயக்கத்தில் இருந்தார், பிரிவினையை தூண்டினார் என்ற குற்றத்தில் வந்து அவரை கொண்டே உள்ளுக்கு போடலாம். ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ அவரை சிறையில் அடைக்கலாம். ஆனால் மண்டேலா எப்படி 3 தசாப்தங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு கிட்ட 28 வருஷம் நினைக்கணும் 3 தசாப்தமாக சிறையில் இருந்து கருப்பின மக்களுக்காக போராடி கருப்பின மக்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் தலைவனாக இருந்து அந்த மக்களினுடைய விடிவை சாத்தியப்படுத்தினாரோ அதுபோல நடேசன் சாத்தியப்படுத்தி விடலாம் என்ற ஒரு அச்சம் வந்து சிங்கள ஆட்சியாளர்கள் இருந்தது, கோத்தபாய மஹிந்த ராஜபக்சவுக்கு. இப்படி செய்வதன் மூலம் இந்த தமிழ் மக்கள் வந்து வலுவடைவார்கள். அப்ப அவரை கொன்று விட்டால் அந்த இனத்தை வந்து பலவீனப்படுத்தலாம், அந்த இனத்தை வந்து அழிக்கலாம். சரிதானே? அப்ப அந்த இனத்துக்கு ஒரு சரியான தலைவர் இருக்க மாட்டார், வழிநடத்த ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அதன் காரணமாக நடேசன் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அவர் அந்த ஜெனசைட் இன்டென்ட்டை நிரூபிக்கிறதுக்கு 2 விடயங்கள் இருக்கு. ஒன்று அந்த ஜுடிஷியல் பிரசிடென்ட், யுகோஸ்லோவியா கேஸில் நடந்த ஜுடிஷியல் பிரசிடென்ட். 2வது அவர் என்ன பாத்திரத்தை வகித்திருப்பார், அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சிங்கள அரசினுடைய அரசியல் கைதியாக சிறையில் வைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பின்னர் என்ன பாத்திரத்தை வகிப்பார் என்பது வந்து அந்த ஜெனசைட் இன்டென்ட்டை நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஒரு விடயமாக அமையுது. இங்கதான் தேசத்தின் புதல்வி துவாரகா பிரபாகரன் அவர்கள் கூறிய அந்த உரையினுடைய முக்கியமான ஒரு விடயம் பெறுகிறது. அவர் என்ன சொன்னார் தேசத்தின் புதல்வி என்பதை இப்ப நாங்கள் பார்ப்போம். தம்பியை விட்டுட்டு நாங்கள் மட்டும் இப்படி பின்னுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உண்மையாலுமே அங்க நடந்தது வந்து நாங்கள் வந்து அந்த சூழலில் எங்களோட ஒரு தரம் இருக்கையில நிறைய தளபதிகள் நிறைய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. ஒரு சில ஒரு சில தளபதிகள் தான் எங்களோட இருந்தது. அவையில வச்சு கொண்டுதான் அந்த 18ஆம் தேதி அந்த எங்கள்ட சண்டையை நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டு நாங்கள் அந்த இடத்துல. அப்ப தம்பி வந்து சின்னால் நானும் அந்த கையில காயப்பட்டிருந்தேன். அப்ப தம்பியை வந்து அந்த கலமனையில வச்சு கொண்டு நாங்கள் வந்து அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறது வந்து அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் என்றதுக்காக சில மாமாக்கள் முடிவெடுத்துதான் தம்பியை வந்து ஒரு சில மாமாக்களோட மக்களோட போக சொல்லி அழைத்து விட்டது. அப்ப எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல. அப்ப நீங்க இதுல கேட்டதுல அவர் சொல்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய இளைய சகோதரர் பாலச்சந்திரன் அவர்களை வந்து தாங்கள் வெளியேறும் போது கொண்டு போக முடியுமா என்று தங்களுக்கு தெரியும். அதாவது தங்களுக்கு என்ன நடக்க போகுது, தாங்கள் இதை உடைச்சி கொண்டு போமான்னு கூட தங்களுக்கு தெரியாது. அப்போ தம்பியை வந்து தாங்கள் கொண்டு போகிறத தாங்கள் இதுக்குள்ள ஒரு சண்டை நடக்கின்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல அவரோ மக்களோட கொண்டு போவோம் என்று சில மாமாக்கள் சொன்னார்கள். அதனால வந்து அவர் வந்து மாமாக்களோட போனார். அதன் பின்னர் வந்து அவர் வந்து இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி வந்து தேசத்தின் புதல்வி துவாரகா அவர்கள் அந்த உரையில தெரிவித்திருக்கிறார். இதுல என்ன விடயம் என்று சொன்னால், நான் இதை பற்றி தேசத்தின் புதல்வியோடு தொடர்பு கொண்டு இன்றைய காய்ச்சினான். அவார்டு நான் கேட்டு நான் வந்து நீங்கள் எப்ப கடைசியா வந்து பாலச்சந்திரனை பார்த்துனீங்களா? அவர் சொன்னா
18ஆம் தேதி தாங்கள் பார்க்கவில்லை. 18க்கு முதலே கடைசியாக தாங்கள் பார்த்தது 15 அல்லது 16 என்று நினைக்கிறேன். அவள் எனக்கு சொன்னவா 15 என்று நினைக்கிறேன், சிலோட 16 என்று சொன்னாவோ எனக்கு தெரியாது. ஆனால் 17, 18 தாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னான். அப்போ என்ன சொல்கிறான், என்ன என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் 15ஆம் தேதி உங்களுக்கு சில ஞாபகம் இருக்குமோ தெரியாது, 2023ஆம் ஆண்டு தேசத்தின் முதல்வரின் பெரியம்மா அருணா அம்மா வந்து இன்பத்தமிழொலிக்கு வழங்கிய ஒரு செவியில தெரிவித்திருந்தா வந்து 15ஆம் தேதி அளவில் தான் வந்து பாலச்சந்திரனோட கயத்ததாகவும் அப்ப மருத்துவர் ரேகாவோடு அவர் இருந்ததாகவும் வந்து அவ சொல்லியிருந்தவா. அப்ப 15ஆம் தேதி மருத்துவர் ரேகாவோட பாலச்சந்திரன் இருந்தாருன்னு சொன்னா, பாலச்சந்திரனை அவரோட விட்டுட்டு தேசத்தின் புதல்வியும் அவருடைய மூத்த சகோதரரும் தாய் தந்தையரும் வேறு இடத்துல நின்றார்கள் என்று சொன்னால், அவர்களை இதுல உங்களுக்கு கேள்வி எழும்பலாம் வந்து என்னன்னு சொன்னா, ஏன் அவரை விட வேணும்டா அவ தெளிவாகவே சொல்றா. என்னன்னு சொன்னா, ஒரு யுத்தம் நடக்கிற இடம், சண்டை நடக்கிற இடத்துல ஒரு 12 வயசு பிள்ளையே வச்சிருக்கலாம். அப்ப அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிக்குது என்று சொன்னா வந்து பொதுமக்கள் வந்தால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உங்களுக்கு தெரியும் 14ஆம் தேதி பராக் ஒபாமா சொல்லிட்டார் வந்து அதுக்கான ஆதாரம் இருக்குது, பொதுமக்களை விடுங்கும் என்று சொல்லி வந்து அவரே வந்து சொல்லிட்டார். அப்போ வந்து அந்த நேரத்தில் 14ஆம் தேதி நடேசன் வந்து ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார் வந்து, அது தமிழ்நாட்டில் வந்தது. அந்த பகுதி உங்களுக்கு நான் இதில் காண்பிக்கிறேன். அதில் அவர் சொல்றாருன்னா, நாங்கள் தயார் மக்களை விடுறதுக்கு, மீட்பு மனிதனைய மீட்பு நடவடிக்கையை அமெரிக்கா செய்ய வேணும் என்று சொல்லி நடேசன் கேட்கிறார். அப்போ இதில் விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து 14ஆம் தேதியே சில சமீட்சைகள் கொடுக்கப்பட்டது. போராளிகள் தவிர்த்து பொதுமக்கள் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு பதுக்கி போனார், அவர்கள உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படும் என்ற ஒரு சமீட்சை ஒன்று ராஜேந்திர தரப்புகளால் கொடுக்கப்படுது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் அப்படியான ஒரு வாக்குறுதியை உலக நாடுகள் கொடுக்குது. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த சூழலில் தான் அந்த தேசத்தின் சொல்கிற அந்த மாமாக்கள் வந்து பாலச்சந்திரனை தாங்கள் அழைத்து கொண்டு போகிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கலாம். இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், பாலச்சந்திரன் மட்டுமல்ல, துவாரகாவனுடைய அப்பப்பா 2 பேரும், வேறுபிள்ளை ஐயாவும் பார்வதி அம்மாவும் வந்து அவர்களும் வந்து பொதுமக்களோட தான் போனார்கள். இன்றைக்கு சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம், நாங்களாம் கூட்டிக் கொண்டு போனாங்களான்னு கனவே சொல்லி உரிமை கோரிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில கூட்டிக் கொண்டு போனவனா அவைக்கு தெரியும் எத்தனாம் தேதி கூட்டிக் கொண்டு போனவ, என்ன நடந்தது ரெண்டும் உங்களுக்கு தெரியும் வந்து. அதுலேயும் உங்களுக்கு தெரியும் வந்து பார்வதி அம்மாவையோ அல்லது வேலுப்பிள்ளை ஐயாவையோ வந்து ஸ்ரீலங்கா ராணுவம் எதுவும் செய்யவில்லை. அவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள், அவரை துன்புறுத்தியதாக சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் வந்து அவர்களை வந்து அவர்கள் கொல்லவில்லை. ஆனால் பாலச்சந்திரனை கொண்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு நோக்கம், அதாவது ஒரே ஒரு நோக்கம் தான் அதில் இருக்க வேணும். என்னென்னு சொன்னால், அவர் வந்து அன்னையினுடைய பண்பியல்பை கொண்டவர். அவர் நாளைக்கு வளர்ந்து வந்துட்டாருன்னு சொன்னால் தமிழ் மக்களை அவர் வந்து வழிநடத்தக்கூடும். இன்றைக்கு துவாரகாவனுடைய இருப்பை தடுக்கோணம் என்றதில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அதுக்கு முண்டு கொடுப்பவர்களோட இருப்பை மறக்கிறது, அவள் இல்லையேன்னு சொல்றது, அவள் இல்லா பண்ணணும்னு தீவிரமாக இருக்கிற காரணம் என்றால் தமிழ் மக்களுக்கான ஒரு சரியான ஒரு அரசியல் வழிநடத்தல் இருக்கக்கூடாது. அதுபோல பாலச்சந்திரனும் வந்து அந்த அரசியல் வழிகாட்டலை வழங்கி விடலாம்னு ஒரு அச்சம் இருந்ததால ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவரை படுகொலை செய்தது என்பது எல்லாராலையும் நாங்கள் எல்லாருமே உயிர்த்தறியக்கூடிய ஒரு விடயம், அதாவது நாங்கள் இன்ஃபோ பண்ணக்கூடிய விடயம். அப்படி என்று சொன்னால் ஒரு தமிழினத்தை அழிக்கும் நோக்கத்தோடு தான் பாலச்சந்திரனுடைய படுகொலை நடத்தப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லை, பாலச்சந்திரனுடைய படுகொலைக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்க வேண்டியதே இல்லை. என்ன பாலச்சந்திரன் களமுனையில் நின்று சண்டை பிடிக்கல. அப்போ அந்த யுகோஸ்லோவியா டிரைபியூனலில் கொண்டு வரப்பட்ட அந்த ஜுடிஷியல் பிரசிடென்டின் அடிப்படையில் பாலச்சந்திரனுடைய படுகொலையும் ஒரு இனப்படுகொலைக்கான நோக்கத்தை நிரூபிக்கிற ஒரு சம்பவமாகத்தான் அமையப்போகுது. இது துவாரகாவனுடைய பங்கு எங்கே முக்கியத்துவம் பெறுதுன்னு சொன்னால், இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதுவும் பொன்சகா போன்றவர்கள் தெரிவித்தது என்னென்னு சொன்னால் வந்து, இந்த பாலச்சந்திரனை வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் கொள்ள இல்லை, இது இயக்கம்தான் அவரை வந்து சுற்றுக்க வேணும், ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இந்த இடத்துல தேசத்தின் புதல்வி துவாரகா அவர்கள் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறார், தாங்கள் அவரை வந்து இராணுவத்தின் பகுதிக்கு மக்களோட போறதுக்கு
அவரை தாங்கள் அனுமதிச்சினாங்க என்று சொல்லும்போது அவர் ஒரு பொதுமகன் என்பது உண்டு. ரெண்டாவது அவரை வந்து சர்வதேசத்தை நம்பி ஸ்ரீலங்கா சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஒரு நிராயுதபாணியான ஒரு சிறுவனை வந்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி வந்து துவாரா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் வந்து 18ஆம் தேதி 17 இரவு 17 18 அந்த காலப்பகுதியில் பலர் சரணடைந்தார்கள். இதில் 18ஆம் தேதி தான் பாலச்சந்திரன் சரணடைந்ததாக வந்து இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் என்று சொல்லி யஸ்மின் சுக்கா அவர்கள், அதாவது பான் கி மூனால் உருவாக்கப்பட்ட அந்த விசாரணை பீடத்தில் ஒருவராக இருந்த யஸ்மின் சுக்கா அவர்கள் 2011ஆம் ஆண்டு இருந்த அவர் வந்து நடத்துகின்ற அந்த அமைப்பு சொல்லுவது என்னென்னு சொன்னார், 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வந்து தான் பாலச்சந்திரன் சரணடைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி சாட்சியங்கள் இருக்குன்னு சொல்லியும், அன்றைய நாள் தான் 15ஆம் தேதி பாலச்சந்திரனை வச்சிருந்த ரேகா என்பவரும் வந்து டாக்டர் ரேகா என்பவரும் வந்து சரணடைஞ்சிருக்கிறார். அப்போ இங்கே கேள்வி இருக்குது, ரேகா வந்து எங்கேன்னு தெரியாது, அவர் படுகொலை செய்யப்பட்டாரா இருக்கிறாரா தெரியாது, பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்தது என்பதை வந்து பார்க்கும்போது அவர் ஒரு பொதுமகனாக போயிருக்கிறார். அவர் பொதுமகனாக போகிறதுக்கு வந்து அவருடைய குடும்பம் அனுமதித்திருக்குது. அப்போ அவர் பொதுமகனாக போன ஒருவரை கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு இனப்படுகொலைக்கான நோக்கத்தை கொண்டது என்ற வகையில் தேசத்தின் புதல்வி தன்னுடைய இருப்பை இன்னும் அவர் வந்து இன்றைக்கு வந்து அவருடைய இருப்பு மறுதளிக்கப்பட்டு அவர் பொய்யானவர் போலியானவர் என்று சொல்லப்படுகிற சூழல்ல அவர் ஒரு சர்வதேச நாடனுடைய ஒரு அங்கீகாரத்தோட ஒரு நாட்டில் தன்னுடைய செயற்பாடுகளை தொடங்குவாராக இருந்தால் ஐநா மன்றம் அவரை அழைக்கும். அந்த அளவுக்கு அவர் கொடுக்க போகிற அந்த வாக்குமூலம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது. இந்த துவாரகாவின் இருப்பை மறுப்பவர்களுக்கு அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே ஒரு தேவைதான் இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த இன அழிப்பு என்ற நோக்கத்தை நிரூபிக்கிறத தடுக்க வேணும் என்ற ஸ்ரீலங்கா அரசனுடைய நிகழ்ச்சி திட்டத்தை அமுல்படுத்துவதுதான் இந்த துவாரகாவின் இருப்பை எதிர்ப்பவர்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். சரி உறவுகளே, இதோடு சிரமான் தொலைக்காட்சியின் உசாவல் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.